ஸ்ரீ குருப்யோ நமः. 15வது அத்தியாயம். இது புருஷோத்தம யோகம் அப்படின்னு பேரு. ரொம்ப முக்கியமான அத்தியாயம். எல்லா அத்தியாயம் முக்கியனாலும் இதுல ஒரு விசேஷம் இருக்கு. அது கடைசியில சொல்றாரு என்ன விசேஷம்ட்டு. பாஷ்ய ரீதியாவே நம்ம அவதாரிக்க பார்க்கிறோம். யஸ்மாத் மததீனம் கர்மினாம் கர்மபலம் ஞானினாம் ச ஞானபலம். பகவான் என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும்? கர்மாவை பண்றவா, கர்மயோகம் பண்றவாளுடைய கர்மபலம் அவர் அது இதுமாக தான் இருக்கு. அதே போல ஞானமும் அவருடைய அனுகிரகத்தினால்தான் வருது. இது சொல்லியாச்சு. அத பக்தி யோகேன மாம் ஏ சேவந்தே தே மத் பிரசாதாத் ஞான பிராப்தி கிரமேன குணாதீதாக மோட்சம் கச்சந்தி. இதுவும் தீர்மானம் பண்ணிட்டார். கிமு வக்தவியம் ஆத்மன தத்துவமேவ சம்யக் விஜானந்த. இப்போ ஆத்ம தத்துவத்தையே நேரடியாக தெரிஞ்ச ஞானிகளுக்கு இத்தியதா பகவான் அர்ஜுனேன அபுருஷ்டோபி ஆத்மன தத்துவம் விவக்ஷு. சிஷ்யன் கேட்கலனாலும் கேள்வியை உண்டு பண்ணி சொல்ல வேண்டியது குருவனுடைய கடமை. இது நம்ம பூம வித்யா முதலிய இடங்கள்லையும் பார்த்துருக்கோம். அதுபோல இவர் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன்றதுனால பரமகாரணிகனான பகவானானவர் அர்ஜுனன் அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டிருக்கணும், எப்பாவது கேட்டிருக்கணும். கேட்கலனாலும் இவர் அந்த கேள்வியை எழுப்பி பதில் சொல்றார். அபுருஷ்டோபி ஆத்மன தத்துவம் விவக்ஷு வாச்ச ஊர்த மூலம் இத்தியாதினா. இந்த ஊர்த மூலம்ன்றது பிரசித்தமானது, உபனிஷத்துலையும் பார்த்துருக்கோம். இது இந்த சம்சாரத்தினுடைய ஸ்வரூபத்தை வர்ணனம் பண்ணி அதுக்கு மேல அது சாரம் இல்லைன்னு சொல்ல போறார். தத்ர தாவத் விருட்சரூபக கல்பனையா ஒண்ணு. விருட்சரூப கல்பனை எதற்காகனா வைராக்கிய ஹேதோஹோ சம்சாரஸ்வரூபம் வர்ணயதி. சம்சாரம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், கோடி ஜென்மா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது எதுக்கு வர்ணனை பண்ணணும்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ஷணமா அனுபவிக்கிறதுல அதுல இருக்கக்கூடியதான துக்கம் என்ன, அதுல சாரமே இல்லைன்றது அதனுடைய சொரூபம் நமக்கு சரியா தெரியல. சொரூபம் சரியா தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம அதை விட்டுருப்போம். தெரியாதனால அதுல ரசம் இருக்குன்னு நினைச்சுட்டு அனுபவிக்கிறதுனால அதனுடைய சொரூபத்தை எடுத்து காட்டணும். வைராக்கிய ஹேதோ. அதனால சம்சார ஸ்வரூபம் வர்ணயதின்னு சொல்றார். விரக்தசி சம்சாரா பகவத் தத்துவ ஞானே அதிகார. வைராக்கியம் இருந்தாதான் தத்துவ ஞானத்துல அதிகாரம். இது சொன்ன போற அந்த பாஷிகாருக்கு நான் எஸ்ய இல்லைன்னு பிரதிஷேதமும் பண்ணி காட்டுறார். இது மாதிரில சம்சார விட்சம். ஸ்ரீ பகவான் வாச்ச ஊர்து மூலம் அதஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத ச வேதவித். இது 20 ஸ்லோகம் இருக்கு. இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால ஸ்லோகார்த்தம் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சுட்டு முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இந்த விருட்ச கல்பனையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதுல ச வேதவித்ன்ற இடத்துல வேதார்த்தவித் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுல ஒரு சுவாரஸ்யம். ஊர்து மூலம்னா சம்சாரம், மாயாமயம், விருட்சம், அதஷாகம். இங்க ஊர்துவம் அதகன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா சூக்ஷ்மத்துவத்தை வச்சுட்டு ஊர்துவம்னும், ஸ்தூலமா இருந்தா அதகன்னு சொல்லிட்டு இருக்காரு. மகதகங்கார தன்மாத்திராதே ஷாகா இவ அஸ்ய அதோ பவந்தி சோயம் அதஷாக தம் அதஷாகம். அதை வச்சுட்டு இந்த சூக்ஷ்மம் ஸ்தூலம்ன்றத வச்சுட்டு ஊர்தம் அதகன்னு அர்த்தம் சொல்றார். வேதவித்தனா வேதார்த்தவித். அதச்சோர்துவம் பிரசுதா தஸ்ய ஷாகா குணப்பிரவர்த்தி அஸ்வத்தஹ இது அர்த்தம். யதா விருட்சஸ்ய பரிரட்சணார்த்தானி பர்ணானி ததா வேதாக சம்சார விருட்சார்த்தானி இது. இந்த சம்சார விருட்சஸ்ய அபரா அவயவ கல்பனா முதல்ல சொன்னதே 2வது ஸ்லோகத்துல வேற விதமா சொல்றார். அதச்சோர்துவம் பிரசுதா தஸ்ய ஷாகா குணப்பிரவருத்தா விஷய பிரபாலாக அதச்ச மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா விஷய பிரபாலாக. அந்த பிரபாலம்னா அங்குரம். நம்ம தமிழ் துளிர்னு சொல்லுவோமே, அந்த விஷயம் அங்கிருந்து வருது. இந்த அதக மனுஷ்யாதிபிய யாவது ஸ்தாவரம் ஊர்தம் ச யாவது பிரம்மா விஸ்வசோ தர்ம இத்தியேதந்தம். அதாவது கீழே மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சு பிரம்மதேவர் பர்யந்தம் யதா கர்ம யதாஸ்ருதம் ஞான கர்ம பலானி. மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு என்னென்ன கர்மா என்ன பலனோ அது வரைக்கும் அப்படிப்பட்டதான அந்த சம்சாரம். தஸ்ய விருட்சஸ்ய ஷாகா இவ ஷாகாக பிரகதாக குணப்பிரவருத்தாக. குணம்ன்றது சத்வரஜஸ் சமோ குணம். அதனால ஸ்தூலீகிருத்தாக, பிரவருத்தான ஸ்தூலீகிருத்தாக விஷயங்கள் தான் அதுக்கு அந்த துளிர் போல வந்திருக்கு. தேன விஷய பிரபால சம்சார விட்சஸ்ய
பரமமூலம் உபாதானம் காரணம் பூர்வமுக்தம். ஊர்தமூலம்ன்ற இடத்துலயே வந்து சம்சார விருட்சத்துக்கு பரமமூலம் அவித்யான்னு சொல்லியாச்சு. அத இதானீம் கர்மபல ஜனித ராகத்வேஷாதிவாசனா மூலானி இவ அதச்சோர்தம் பிரசுத்தா சஸ்யசாகா குணப்பிரபுத்தா விஷய பிரபால அதச்ச மூலானி. திரும்பவும் இங்க மூலங்கள் சொல்றது அப்படின்னா இது இந்த வாசனைகளை சொல்றது. பிரம்மம் பிரம்மம் தான் அவித்யால. முதல்ல வந்து மூலம் பிரம்ம காலத்தः சூக்ஷ்மத்வாத் காரணத்வாத் நித்வா மகத்வாத் ஊர்தம் உச்சதே பிரம்ம அவ்யக்தம் அவ்யக்த மாயா சக்தி மத் அவித்யா சக்தி மத். இங்க வந்து வாசனைகளை சொல்றது. பரமபூலம் உபாதானம் காரணம் பூர்வமுக்தம் அதைதானே கர்மபல ஜனித ராகத்வேஷாதி வாசனா மூலானீவ தர்மாதர்ம பிரவருத்தி காரணானி அவாந்தர பாவினி தானி அதஸ்ச அண்ணா தேவாதி அபேட்சையா. அது அதஹன்னா தேவாதி அபேட்சையா மூலானி அனுசந்ததானி அனுப்பிரவிஷ்டானி கர்மானுபந்தீனி இது சொல்லியிருக்கார். இது முக்கியமானது. இப்ப பார்க்கணும். ந ரூபம் அஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா ததः பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயः தமேவ சாத்யம் புருஷம் விடமூல் சங்கம் தியக்த்வா அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. இதுல யஸ்வயம் வர்ணிதः சம்சார விருட்சः ந ரூபம் அஸ்ய இஹ யதா உபவர்ணிதம் ததா நைவ உபலப்யதே. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வர்ணனை பண்ணமோ அது போல இல்லை அப்படின்னா முதல்ல இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அது இல்லைன்னு சொல்றதுனால சம்சாரத்தினுடைய வித்தியாசத்தை சொன்னதாகிறது. ஸ்வப்ன மரீச்சி உதக ஸ்வப்ன மரீச்சுதக மாயா கந்தர்வ நகர சமத்வாத் திருஷ்ட நஷ்டஸ்வரூபோகி சக. அதனால் அதுக்கு ரூபமஸ்ய வித்தியதே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதேவ நாந்த ந அந்தஹ ந பர்யந்தஹ நிஷ்டா ந பரிசமாப்திர்வா வித்தியதே. இதுல சுஷ்டு விரூடானி விரோகங்கதானி நன்ன திருடமா இருக்கு. சுதிருடானி மூலானி அந்த மூலங்கள் தான் வாசனையானது திருடமா இருக்கு. அநேக வாரம் அபியாசம் பண்ணதுனால வாசனைகள் திருடமா இருக்கு. எஸ் அதம் ஏனம் விரூட மூலம் அது எப்படி திருடமான வாசனைகள் அது வேற எப்படி வெட்டுறது அப்படின்னா அசங்க சஸ்திரேன அசங்க புத்திர வித்த லோக ஏஷனாதிபியோ வியுத்தானம். அவ்வளவுதான் இதுல இருந்து விட்டு போறது. தேன அசங்க சஸ்திரேன திருடேன பரமாத்மா ஆபிமுக்கிய நிச்சய திருடீகிருத்தேன. திருடம்னா பரமாத்மா ஆபிமுக்கியமா அந்த பரமாத்ம சிந்தனையிலேயே திருடமாக இருந்து புனப்புனக விவேக அபியாச அஸ்மனிஷித்தேன அந்த விவேகம் அபியாசம் எனக்கூடியதான கல்லுல இந்த சாந்திட்டப்பட்டதான கத்தி அப்படிப்பட்டதான அசங்க சஸ்திரம் அதுல சித்வா சம்சார விருட்சம். அது மட்டும் இல்ல சபீஜம் அதை வெட்டினா போறது அது வேரோடு எடுக்கணும். சபீஜம் உத்ருத்திய இனிமே திரும்பவும் வரவிடாத அளவுக்கு அதை வெட்டி எடுக்கணும். ததக அதுக்கு மேல தத பశ్చాத் எத் பதம் இங்க பதம்ன்றது வைஷ்ணவம் பதம் தத் பரிமார்கிதவ்யம். பரிமார்கனம்னா அன்வேஷனம் அதை தேடணும். ஞாதவியம் இத்தியர்த்தः அதை உட்காந்து தேடிட்டு இருக்கிறது ஒண்ணு இல்லை அதை தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். யஸ்மின் பதே கதாஹ பிரவிஷ்டாஹ ந நிவர்த்தந்தி நாவர்த்தந்தே பூய புனः சம்சாராய. கதம் பரிமார்கிதவ்யம் எப்படி தேடுறது அப்படின்னா எப்படி பார்க்கிறது. தமேவச்ச எஃப் பதசப்தேன உக்தः ஆத்யம் ஆத்யம்னா ஆதவ் பவம் முதல்ல இருந்து எப்பவுமே இருக்கிறது. புருஷம் பிரபத்தியே இத்தியேவம் பரிமார்கிதவ்யம் அந்த பகவானையே பிரபத்தி பண்ணுகிறேன் எனக்கூடியதா பரிமார்கிதவ்யம். தத் சரணதையா இத்தியர்த்தः அந்த புருஷனுக்கு சரணாகதி செய்து. கோசவ் புருஷः உச்சதே யதः யஸ்மாத் புருஷாத் சம்சார மாயா விருட்ச பிரவருத்தி பிரசுருதா. இவைகள்லாம் எவரிடத்திலிருந்து உண்டாயிட்டோ பிரசுருதா நிஸ்ருதா எவரிடத்திலிருந்து கிளம்பி வந்ததோ ஐந்திரஜாலிகாதிவ மாயா அந்த ஒரு மாயிகனிடத்திலிருந்து ஒரு ஐந்திரஜாலிக மாயை எப்படி உண்டாருதோ அப்படின்னா வாஸ்தவமா இல்லை அவாஸ்தவமா யார் இடத்துல வந்ததோ யாரு வாஸ்தவமா இதுக்கெல்லாம் இருக்காரோ அப்பாற்பட்டு இருக்காரோ மாயா புராணி சிரந்தனி அவரை நம்ம பிரபத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு. கதம் பூதா தத் பதம் கச்சந்தி
நிர்மாணமோகா ஜிதசங்கதோஷா அத்தியாத்மநித்யா வினிவிருத்தகாமாக துவந்தைர் விமுக்தா சுகதுக்க சங்கைஹி கச்சந்தியமூடா பதம் அவ்யயம் தத். அல்ல சங்கையேவ தோஷः ஜிதசங்கதோஷன்றதுக்கு அர்த்தம் சொல்றார். சங்கையேவ தோஷः சங்கதோஷः. இது சங்கத்தினால வரக்கூடிய தோஷம் இல்லை, சங்கம்ன்றதே தோஷம். அந்த சங்கம் இருக்கக்கூடியதான தோஷத்தை ஜெயிச்சவா, அதை விட்டவா, எந்த எல்லா சங்கத்தையும் விட்டவா அப்படின்னு அர்த்தம். ததேவ பதம் புனர் விசிஷ்யதே ந தத் பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இதுவும் பிரசித்தமான விஷயம்தான். எந்த இடத்துல ந தத் பாசயதே சூரிய ந சசாங்கோ ந பாவகः, எந்த ஒரு நிலையை சந்திரன் சூரியன் போன்ற பிரகாசமான வஸ்துக்கள் பிரகாசம் செய்வதில்லையோ, எல்லா பிரகாசத்துக்கும் அந்த பிரகாசம் தான் காரணமாக இருக்கோ, தத்தாம தேஜோ ரூபம் பதம் சூரிய ந பாசயதே சந்திர ந பாசயதே ந பாவக நாக்னிரபி யத்தாம வைஷ்ணவம் பதம் கத்வா பிராப்பிய ந நிவர்த்தந்தே அப்படின்னு அந்த பதத்தினுடைய விசேஷம் சொல்லியாச்சு. யத்கத்வா ந நிவர்த்தந்தே இத்தியுக்தம் நனு சர்வாஹி கதிஹி ஆகத்தியந்த. ஒரு இடத்துல கத்வா ந நிவர்த்தந்தேன்னு சொன்னா, கதினா அது ஆகத்தியோட போனான்னா திரும்பி வரணும். அதுவும் சம்சாரத்துல ஒரு இடத்துல கதின்னு இருந்ததுன்னா திரும்ப ஆகத்தி, சர்வாகிகதி ஆகத்தியந்த. லோகத்துல இதுதான் நியாயமா நம்ம பார்த்துருக்கோம். சம்யோகா விப்ரயோகாந்தான்னு இருக்கு. இது பிரசித்தம். கதம் உச்சத்தே தத்தாமகதானாம் நாஸ்தி நிவர்த்தி. இதுக்கு பார்க்கணும், இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போறான்னா ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்தோ இல்லை ஒரு கர்மானால போறான். அது ஆரப்தமான விஷயம். நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணி ஆரம்பிக்கிறோம். ஆரம்பம்னு பண்ணால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். ஒரு உத்தேசத்துக்காக போனோன்னா அந்த உத்தேசத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து வந்துடணும். இந்த இடத்துக்கு மட்டும் போனால் திரும்பி வருது இல்லைன்னு எதற்காக சொல்லணும் அப்படின்னு சொல்றார். கதம் உச்சதே தத்தாம கதானாம் நாஸ்தி நிவர்த்தி ஸ்ருணுதத்திர காரணம். மமைவ அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசிருஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இதெல்லாம் ரொம்ப நிதானமா மற்ற விஷயங்களோட சேர்த்து சூத்திர பாஷை அதுகளோட சேர்த்து பார்க்க வேண்டியதான இடம். இப்போ நம்ம ஆலோசனாத்மக விவேச்சன புரஸ்தரமா பார்க்கறதுனால இங்க என்ன சாமானியமா இருக்குன்றது, அதனால வியாக்கியான ரூபமா சொல்ல முடியல. அதை மமைவ பரமாத்மன நாராயணஸ்ய, இங்க அம்சகன பாக அவயவ ஏகதேச இது அனர்த்தாந்தரம். அவருடைய அம்சகன பாக ஏகதேசன்னு இங்க அர்த்தம் பண்ணியிருக்கார். ஜீவலோகே ஜீவானாம் லோகே சம்சாரே, ஜீவலோகம்னா சம்சாரம்னு அர்த்தம். ஜீவபூத அப்படின்னா கர்த்தா போக்தான்னு அர்த்தம் பண்றார். ஜீவபூத கர்த்தா போக்தா யதா ஜலசூரியக சூர்யாம்ச ஜலநிமித்தாபாயே சூரியமேவ கத்வா ந நிவர்த்தந்தே. அதாவது அந்த ஜலத்துல சூரியனுடைய பிரதிபிம்பம் வருது. அந்த ஜலம் சூரிய பிரதிபிம்பம் வரும்போது அந்த உஷ்ணத்தினால அந்த ஜலம் ஆவியா போயிடுது. இங்க ஜலம் இல்லை, அது காஞ்சி போனதுக்கு அப்புறம் அந்த பிரதிபிம்பம் எங்க போச்சு, பிம்பத்தோட போச்சுன்னு சொல்றோம். அது போல யதா ஜலசூரிக சூர்யாம்ச ஜல நிமித்தாபாயே சூரியமேவ கத்வா ந நிவர்த்ததே தேனைவ ஆத்மனா சங்கச்சதி ஏவமேவ யதாவா கடாதி. இப்போ பிரதிபிம்பம் சொன்னார், இப்போ இதுவும் சொல்றார். யதாவா கடாதி உபாதி பரிச்சின்ன கடாகாச, இந்த கடாகாசமானது அந்த கடம் நஷ்டமான பொண்ணு மகாகாசத்தோட எப்படி சேர்றதோ அது போல அத உபபன்ன முக்தம் எத்கத்வான நிவர்த்தந்தே அப்படின்னா அந்த மூலபாவத்தோட ஐக்கியமாறுதுன்னு அர்த்தம். இப்போ மமைவாம்சோ ஜீவலோகேன்னு சொன்னதுனால அம்சக பாக அனர்த்தாந்தரம் சொன்னாரு. நடு நிரவயவசிய பரமாத்மனா குதோ அவயவ ஏகதேச, பரமாத்மா நிரவயமாச்சு எப்படி அவருக்கு அவயவம் சொல்றேன். சாவயவத்தேச்ச விநாச பிரசங்க, இந்த சந்தேகம்லாம் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நைஷதோஷ அவித்யாகிருத உபாதி பரிச்சின்ன ஏகதேச. அவருக்கு இன்னொரு ஏகதேசம் இதெல்லாம் இல்லை, அவித்தியினால ஏற்பட்ட உபாதி, அந்த உபாதியினால பரிச்சேதம். வஸ்துகத்தியா அவருக்கு நிரம்சம் தான். ஏகதேச அம்ச இவ கல்பிதோ பவதி. இது கல்பிதமானது. தர்ஷிதஸ்ய அயமர்த்த க்ஷேத்ராத்யாயே விஸ்தரஷ, அது பார்த்தாச்சு. சச்ச ஜீவ மதம்சத்வேன கல்பித கதம் சம்சரதி உத்கிராமதி ச இது உச்சதே. இப்போ அந்த ஜீவனுக்கு அவருடைய அம்சமாக கல்பிதமான ஜீவனுக்கு, பரமாத்மா அவருடைய அம்சமான கல்பிதமான ஜீவனுக்கு உத்கிராந்தி கதியெல்லாம் எப்படி வருது?
அப்படின்னா மனசஷ்டானி இந்திரியானி ஸ்ரோத்ராதீனி பிரகிருதிஸ்தானி, இந்த மனசோட சேர்த்து ஐம்புலன்கள் மொத்தம் 6ன்னு சொல்றார். ஸ்வஸ்தானே கர்ணசுஷ்குல்யாதவ் பிரகிருத்தோ ஸ்திதானி கர்ஷதி, இவைகள்லாம் வந்து அவனை என்ன பண்றதுன்னா கர்ஷதி ஆகர்ஷதி, இதனுடைய வேலையினால அவன் போறான்னு அர்த்தம். எப்போ கஸ்மின் காலே ஷரீரம் யதவாப்னோதி இச்சாப்யுத்கிராமதி ஈஸ்வரः கிரஹீத்வைதானி சஞ்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத். இந்த இடத்துல பார்க்கணும், ஷரீரம் எத் அவாப்னோதி யச்சாபி உத்கிராமதி ஈஸ்வரः, இந்த இடத்துல யச்சாபி யதாச்சாபி உத்கிராமதி ஈஸ்வரः தேகாதி சங்காத சுவாமி ஜீவः. இந்த இடத்துல ஈஸ்வரன்றதுக்கு அந்த வார்த்தைக்கு ஜீவன், ஸ்லோகத்தில் இருக்க ஈஸ்வர பதத்துக்கு ஜீவன் அர்த்தம் பண்றார். ததா கர்ஷதி இது ஸ்லோகஸ்ய த்விதீய பாதः அர்த்தவசாத் பிராதமியேன சம்பத்தியதே. அப்பதான் இது வந்து சாட்சாத் ஈஸ்வரனுக்கு இங்கிருந்து அங்கே போறதுன்றது நடக்காது, தேவையில்லை. அதனால இந்த இடத்துல இந்த ஸ்லோக சம்பந்தத்தை வச்சுட்டு ஜீவகன் அர்த்தம் பண்ணியிருக்கார். எதாச்ச பூர்வஸ்மாத் ஷரீராத் ஷரீராந்தரம் அவாப்னோதி, போன சரீரத்திலே இந்த சரீரத்துக்கு எப்படி வந்தானோ எப்போ வந்தானோ ததா ஏதானி கிரகீத்வா, எதை ததந்தர பிரதிபத்தோ ரம்மதி சம்பரிஷ்வக்தன்னு சொன்னாரு, அதுபோல ஏதானி மனசஷ்டானி இந்திரியானி சஞ்யாதி சம்யக் யாதி கச்சதி. கிமிவ வாயு பவனः கந்தானிவ ஆசயாத்து புஷ்பாது, அந்த புஷ்பத்திலிருந்து அந்த பொடியை வந்து எப்படி வாயு எடுத்துன்னு போறதுனால நமக்கு நம்ம கிட்ட அந்த வாயு இருந்ததுன்னா இந்த வாசனை தெரியறதோ, அதுபோல போன சரீரத்திலேருந்து இந்த சரீரத்துக்கு இவன் அந்த மனசு புலன்கள் இவனை எடுத்துட்டு போறது. காணி புனஸ்தானினா ஸ்ரோத்ரம் சற்று ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவத்தே உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணானுமிதம் விமூடா நானு பஷ்யந்தி ஞான சற்றுஷ. இங்க தான் வந்து சொல்ற, இது ஸ்பஷ்டம் இங்க பாஷையில. ஏவம் பூதமபி, அதாவது இந்த குணங்கள்னால இந்த சப்தாதிகள்னால இவனுக்கு இந்த விவகாரம் ஏற்படுறது. அத்தியந்த தர்ஷன கோச்சர பிராப்தம், யாருடைய செயல்னால, ஏவம் தேகாது உத்கிராமந்தம் தேகம் பூர்வோபாத்தம் பரித்தியஜந்தம் ஸ்திதம் வாபி தேகே திஷ்டந்தம் புஞ்சானம் உபலபமானம் குணான்விதம் சுகதுக்கமோகாக்கே குண அன்விதம் அனுகதம் அப்படின்னு அர்த்தம். ஏவம் பூதம் அப்படி ஏனம் அத்தியந்த தர்ஷன கோச்சரம், இந்த ஆத்மா தர்ஷன கோச்சரம்ன்றார். பிராப்தம் விமூடாக திருஷ்டாதிருஷ்ட விஷய போக பலாகிருஷ்ட சேதஸ்தயா அநேகதா மூடாக நானுபஷ்யந்தி. இந்த மூடர்கள் வந்து விஷயத்துல வந்து ஏற்படுறதுனால இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவளால் தெரிஞ்சுக்க முடியல. எப்போ நம்மளுக்கு விஷய சங்கம் போறதோ, அதான் முதலின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, எப்போ விஷய சங்கம் போறதோ அப்பதான் இந்த ஆத்ம யாதாத்மியம் தெரியும். இது நன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் விஷயத்துல போய் மாட்டின்ட்டு எதை தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஆத்மா தெரிஞ்சுக்காம போற. அஹோ கஷ்டம் வர்த்ததே இது அனுக்ரோஷிச்ச பகவான் அப்படின்னு எழுதுறாரு இங்க பாஷ்யத்துல. எல்லாம் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்க விஷயத்த கூட இந்த ஜனங்க தெரிஞ்சுக்காம போயிட்டாலேன்னு பகவான் வருத்தப்படுறாராம். ஏது புனக பிரமாணஜனித ஞான சற்றுஷ, கண்ணால பாக்குறது இல்ல, பிரமாணஜனித ஞானம் எனக்கூடியதான கண்ணால, ஸ்ருதி பிரமாணத்தினால ஏற்பட்ட அந்த அகண்டாகார விற்த்தியினால ஏனம் பஷ்யந்தி ஞான சற்றுஷ விவிக்த திருஷ்டைய, அவாதான் இதை பார்க்கிறா அப்படின்னு சொல்லி. யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தி ஆத்மன் அவஸ்திதம் யதந்தோப்பி அகிருதாத்மானோ நைனம் பஷ்யந்தி அச்சேதசः. கேச்சித்து யதந்தः பிரயத்னம் பண்றான், பிரயத்னம் குர்வந்தः யோகி சமாஹித சித்தா ஏனம் பிரகிருதம் ஆத்மான பஷ்யந்தி. சில பேரால பார்க்க முடியறது, முயற்சி பண்ற சமாஹித சித்தனா இருந்துட்டு முயற்சி பண்றதுனால அவளால அயமஹம் அஸ்மி இது உபலபந்தே ஆத்மனி ஸ்வஸ்யாம் புத்தோ அவஸ்திதம். சில பேருக்கு என்ன ஆகுது, யதந்தோபி சாஸ்திராதி பிரமாணைஹி அகிருதாத்மானஹ அசம்ஸ்கிருதாத்மனஹ, இந்த சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் வெறும்னா ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஏனோ தானோன்னு பண்ணியிருந்தா அகிருதாத்மான, அதனால அவளுக்கு அசம்ஸ்கிருத ஆத்மனஹ தபசா இந்திரிய ஜெயனத்தை துஷ்சரிதாது அனுபரதாக. சாஸ்திரத்தினுடைய சம்ஸ்காரம் இல்லை, தபஸ் இல்லை, இந்திரிய ஜெயம் இல்லை, துஷ்சரிதாது அனுபரதாக. துஷ்சரிதம் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போகிறோம், ஞானத்துக்கு அது பிரதிபந்தகம். அசாந்த தர்ப்பாக இதுவும் இருக்கு. அவெல்லாம் பிரயத்னம் குர்வந்தோபி, என்னதான் முயற்சி பண்ணாலும் நைனம் பஷ்யந்தி அவிவேகின அச்சேதச.
இப்போ இது சொல்லிட்டு பரமாத்மாவுடைய விபூதியை கடைசியில் சங்கேபமாக சொல்றார். யதாதித்ய கதம் தேஜோ ஜகத்பாசயதேகலம் எச் சந்திரபசி எச்சாக்னோ தத் தேஜோ வித்தி மாமகம் காமாவிஷ்ய பூதானி தாரயாம் யஹம் ஓஜசா புஷ்ணாமி ச ஓஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மக. அந்த கதம் இதம் விஷயம் யதாதித்ய கதம்னு சொன்னாரோ இல்லையோ, ஸ்தாவரேஷு ஜங்கமேஷு ச தத் சமானம் சைத்தன்யாத்மகம் ஜோதிஹி, இது தெரியும் எல்லாருக்கும். தத்திர கதம் இதம் விசேஷம் ஆதித்ய கதம் அப்படின்னு அதை மட்டும் தனியாக எதுக்காக சொல்லணும்னா, சத்வாதித்யாது ஆவிஸ்தரத்துவபத்தே, அங்கே வந்து சத்வாதித்யம்ன்றதுனால ஆதித்ய கதம் தேஜகன்னு சொல்லியிருக்கு. ஆதித்யாதிஷி சத்துவம் அத்தியந்த பிரகாசம் அத்தியந்த பாஸ்வரம், அதனால நமக்கு திருஷ்டாந்தம் புரியணுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அத்த தத்ரைவ ஆவிஸ்தரம் ஜோதி இது விசிஷ்யதே நது தத்ரைவ தத், அதனால அங்கே மட்டும்தான் இருக்காருன்னு இல்லை. லோகேபி துல்லிய முகசம்ஸ்தானே காஷ்டகுட்யாதோ முகம் ஆவிர்பவதி ஆதர்ஷாதோ ஸ்வச்சே ஸ்வச்சத்திரேச்ச தாரதமியன ஆவிர்பவதி. முகமும் அந்த மாதிரி தான் லோகத்தில். காஷ்டகுட்யாதிகள் கட்டு சுவர் இவைகள்லாம் பார்த்தா நம்மளுடைய முகம் தெரியல, ஆனால் ஸ்வச்சமாக இருக்கக்கூடியதான கண்ணாடியில் பார்த்தோன்னா முகம் தெரியுது. அதுபோல் எங்கே வந்து உத்கர்ஷமாக தெரியுதுன்றதுக்காக அந்த திருஷ்டாந்தத்தை ஆதித்ய கதம் தேஜகன்னு சொன்னார். காமாவிஷ்யன, காம்னா பிருத்திவி, பிருத்திவீமாவிஷ்ய பிரவிஷ்ய தாரயாமி பூதானி ஜகத் அகம் ஓஜசா, ஓஜஸ்னா பலம், தன்னுடைய பலத்தினால அவர் தாங்குகிறார். பலம்னா காமராக விவர்ஜிதம், அதுக்கு அந்த விசேஷனம் அப்படின்னா ஐஸ்வரம் ரூபம்னு அர்த்தம் பண்றார். ஐஸ்வரம் ரூபம் ஜகத் விதாரணாய பிருத்திவியாம் ஆவிஷ்டம் ஏன குர்வி பிருத்திவி நாத பதிதி ந விதீரியதே. பூமி வந்து தன்னுடைய பாரத்தை தானே தாங்கின்னு இருக்குன்னா தானே தாங்கல, பகவான் தாங்கின்னு இருக்க. இல்லைன்னா அது பாரத்தில் அது வந்து கீழே விழுந்துடணும், இல்லை விதீரியது செதறி போயிடணும். மண்ணுருண்டையை வச்சா தானா கொஞ்ச நாள் செதறி போகிறது. அது மாதிரி போகாமல் அந்தந்த நியத்தியை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது பகவானுடைய பிரபாவத்தினால, அவருடைய பலத்தினால. ததாச்ச மந்திரவர்ண ஏனத்யோ ருக்ரா பிருத்திவீச்ச திருடா அப்படின்னு சதஹதார பிருத்திவீம் தியாமுதேமாம்னு படிச்சிருக்கோமா இல்லையோ அது. அத்த காமாவிஷ்ய பூதானி சராச்சராணி தாரயாமி, இங்க பூதானி சராச்சராணி தாரயாமி இது யுக்தம் உக்தம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரித பிராணாபான சமாயுக்த பச்சாமியன்னம் சதுர்விதம், இது பிரசித்தம் எல்லாருக்கும் தெரியும். பிராணாபான சமாயுக்த பிராணாபானாபியாம் சமாயுக்த சம்யுக்த பச்சாமி பக்திம் கரோமி அன்னம் அசனம் சதுர்விதம், சதுஷ்பிரகாரம் போஜ்யம் பக்ஷம் சோஷ்யம் லேகம் ச. மீதி இருந்துன்னா அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். போக்தா வைஸ்வானரோ அக்னிஹி போஜ்யம் அன்னம் சோமஹ ததேதத் உபயம் அக்னிசோமோ சர்வம் இது பஷ்யத அன்னதோஷ லேபோ நபவதி அப்படின்ட்டு ஒரு அவாந்தரமாக ஒரு சின்ன பலன் சொல்றார். சர்வஸ்ய சாகம் ருதிசன்னிவிஷ்டோ மத்தஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச வேதேஷ சர்வைர் அகமேவ வேத்ய வேதாந்தகிருத் வேத விதேவ சாகம். இதெல்லாம் எப்போவுமே அப்போ தாரணம் பண்ணிக்க வேண்டியதான ஸ்லோகங்கள். இங்கே வந்து வேதாந்த கிருத் அப்படின்னா வேதாந்த அர்த்த சம்பிரதாய கிருத் அப்படின்னு ஆச்சாரிய ஸ்வரூபமாக சொல்கிறார். வேதவித் வேதார்த்த விதேவச்ச அகம் துவாமோ புருஷோ லோகே க்ஷரஸ்ச அக்ஷர ஏவச்ச க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்தோ அக்ஷர உச்சதே. அந்த பரமாத்மாவுடைய அந்த புருஷோத்தமன் சொல்றதுக்கு வராருங்க. உத்தம புருஷஸ்துவன்ய பரமாத்மேத்யுதாகிருத யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபத்யவ்யை ஈஸ்வர. இங்க க்ஷரஹன விநாசி இது ஏகோ ராசி, இன்னொன்று அக்ஷரம் அபர புருஷ அக்ஷர தத் விபரீத. ஒன்று க்ஷரன்றது வந்து அழியக்கூடியதெல்லாம், இன்னொன்று அக்ஷரம்ன்றது வந்து அழிவில்லாததான புருஷன். இது ரெண்டும் தத் விபரீத பகவதः மாயா சக்தி க்ஷராக்கியஸ்ய புருஷஸ்ய உற்பத்தி பீஜம். இங்க க்ஷரம் அக்ஷரம்ன்றதுக்கு இது ரெண்டு. உத்தம புருஷஸ்ய இவை ஆபியாம் க்ஷராட்சராபியாம் அந்யஹ விலக்ஷணஹ க்ஷராட்சர உபாதி துவய தோஷேன அஸ்பிருஷ்டஹ. அந்யஹன்றதுனால இந்த ரெண்டு தோஷத்துக்கும் அப்பாற்பட்டது, எந்த தோஷ சம்பந்தமும் இல்லாத அஸ்பிருஷ்டஹ நித்திய சுத்த புத்த முக்த சுபாவ. அவர் தான் உத்தம புருஷஸ்துவன்ய பரமாத்மே இத்தி உதாகிருத. இந்த உத்தம புருஷன்றதுக்கு சாந்தோக்கியத்து பாஷ்யத்தில் பண்ணியிருக்கார். சாந்தோக்கியத்தில் தஹர வித்தியில் அதுக்கு மேலே பிரஜாபதி வித்தியில் உத்தமச்சாசோ புருஷ உத்தம புருஷன்னு அங்கதான் அந்த ஸ்லோகத்துக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார். உத்தம புருஷஸ்துவன்ய பரமாத்மேத்தி உதாகிருத உத்கிருஷ்டதம புருஷஸ்து அந்ய அத்தியந்த விலட்சண ஆபியாம்.
பரமாத்மீதி பரமஸ்ச அசௌ தேகாதி அவித்யாகிருத ஆத்மபிய ஆத்மாச்ச. இந்த பரமாத்மா உத்கிருஷ்டமாகவும் தேகாதிகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கக்கூடியது, அதுக்கு ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது. சர்வபூதானாம் பிரத்யக்ஷேதன, இதுதான் முக்கியங்க. பரமாத்மீதி உதாகிருத அப்படின்னு சொல்லப்படுறார். எங்கன்னா வேதாந்தேஷு, வேதாந்தத்துல யார் பரமாத்மான்னு சொல்றோமோ அவர்தான். சயேவ விசேஷதே, அவர் என்ன பண்றார், லோகத்ரயம் பூர்வஸ்வராக்கியம் ஸ்வகீய சைதன்ய பலசக்தியா ஆவிஷ்ய பிரவிஷ்ய பிபர்த்தி, இந்த லோகத்தை தாங்கிட்டு இருக்கார். தாரயதி கஹ ஈஸ்வர சர்வஜ்ஞ நாராயணாக்கிய ஈசனசீல அப்படின்னு அர்த்தம் பட்டார். யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம் அக்ஷராதபிச்சோத்தம அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தம. அந்த புருஷோத்தமன்ற சப்தத்துக்கு பகவானே யுத்பத்தின்னு சொல்றார். யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம், க்ஷரத்து அப்பாற்பட்டு இருக்கேன். அக்ஷராதபிச்ச, அக்ஷரத்துக்கும் அப்பாற்பட்டு இருப்பதனால் அதோ அஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தம், அதனால் எனக்கு புருஷோத்தம் என்ற பெயர் இப்படி வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பார்க்கலாம். எல்லா நாமாக்கும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அதுக்கெல்லாம் புராணங்கள்லேருந்து மற்ற இடத்துலேருந்து அது உற்பத்தி எப்படி வருதுன்னு பகவானோட வாக்குலேருந்தே ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு வருவார். யோ மாம் ஏவம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன. இப்போ சொன்னதுக்கு யார் இந்த இதுவாக இந்த புருஷோத்தம யோகத்தில் சொன்னது போல ஏவம் அசம்மூடக, எந்த ஒரு மோகமும் இல்லாமல் சம்மோக வர்ஜிதக சன் ஜானாதி அயமஹமஸ்மி. ஜானாத்தின்னா அயமஹமஸ்மின்னு இந்த பிரத்யக் சைதன்யமா யார் தெரிஞ்சுக்கிறானோ இது புருஷோத்தமம். சர்வவித் அப்படின்னா சர்வாத்மனா சர்வம் வேத்தி. ஏன்னா அவன் பிரத்யக் சைதன்யமா போனதுனால எல்லாருக்குமே அவனே பிரத்யேகா இருக்கிறதுனால் அவன் சர்வம் வேத்தி. இது சர்வஜ்ஞ சர்வபூதஸ்தம் பஜதி மாம் சர்வபாவேன சர்வாத்மதையா ஹே பாரத. இந்த அத்தியாயத்துல அஸ்மின் அத்தியாயே பகவத் தத்துவ ஞானம் மோட்சபலம் முக்த்வா அத இதானியும் தத் ஸ்தௌதி. இந்த அத்தியாயத்துக்கு தனியா ஒரு பலஸ்ருதி மாதிரி சொல்றார். இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இது அப்படின்னா இது வரைக்கும் சொன்ன விதமாக ஏதத் குஹ்யதமம் கோப்யதமம் அத்தியந்த ரகசியம் இத்தியேதத் கிம் தத் சாஸ்திரம், இதுதான். யத்யபி கீதாக்கியம் சமஸ்தம் சாஸ்திரம் உச்சதே, 18 அத்தியாயம் சேர்த்து கீதா சாஸ்திரம் நம்ம சொன்னாலும் ததாபி அயமேவ அத்தியாய சாஸ்திரம் இது உச்சதே ஸ்துத்யர்த்தம். இந்த 15வது அத்தியாயத்துக்கு ஒரு தனி விசேஷம் இருக்கு. பிரகரணாத் சர்வோஹி கீதா சாஸ்திரார்த்த அஸ்மின் அத்தியாயே சமாசேன உக்த. இந்த 15வது அத்தியாயத்துல எல்லா அத்தியாயத்தினுடைய சாரமும் சமாசேன சுருக்கமா சொல்லியாச்சு. ந கேவலம் கீதா சாஸ்திரார்த்த ஏவ கிந்து சர்வஸ்ச வேதார்த்தக. இந்த வேதார்த்தகன்றது 2வது அத்தியாயத்திலையும் பாஷைக்காரர் பிரயோகம் பண்ணியிருக்கார். இங்க ஒரு இடத்துல பிரயோகம் பண்றார். வேதாந்தார்த்தகன்னு சொல்ல வேதார்த்தனே சொல்றார் அவர். சர்வஸ்ச வேதார்த்த இஹ பரிசமாப்த எஸ்தம் வேத சவேதவித்துன்னு சொன்னதுனால வேதேச்ச சர்வைர் அகமே வேத்ய இதுச்ச உக்தம் இதம் உக்தம் கதிதம் மயா ஹே அனக அபாப. இதனால என்ன ஆகுது, ஏதத் சாஸ்திரம் யதாதர்ஷிதார்த்தம் புத்வா, இதை தெரிஞ்சுட்டா அவன் புத்திமான் சியாத். புத்திமான்றதுக்கு என்ன, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறது தான் புத்திமான். நான்யதா அதுவும் சொல்லிடுற, இது தெரிஞ்சுட்டா புத்திமான். நான் இதோடு நிறுத்திக்கலாம். நான்யதா திரும்பவும் சந்தேகமே வரக்கூடாதுன்றதுக்காக விபரீதத்தை இல்லை. கிருத கிருத்தியஸ்ச கிருதம் கிருத்தியம் கர்த்தவியம் ஏன சகிருத கிருத்திய. சாதாரண பாஷ்யத்தில் இதுக்கெல்லாம் விற்பத்தி சொல்லணுமான்னு இருக்கும், சந்தேகமே வரக்கூடாதுன்ட்டு இதெல்லாம் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு வர்றார். விசிஷ்ட ஜன்ம பிரசூத்தேன பிராமணேன எத் கர்த்தவியம், அதுக்கு வியாக்கியானம் பண்றார். கிருதகிருத்தியம்னா ஏதோ இல்லை, ஒரு பிராமண ஜன்மாவை அடைஞ்சதுக்கு விசிஷ்ட ஜன்மாவான பிராமண ஜன்மாவை அடைஞ்சவனுக்கு எத் கர்த்தவியம் தத் சர்வம். அது எப்போ வருது, பகவத் தத்தே விதித்தே கிருதம் பவேத். பகவானுடைய தத்துவத்தை தெரிஞ்சுட்டா பிராமண ஜன்மா அடைஞ்சதுக்கு பலன் வந்தாச்சு, அவ்வளோதான். ஆச்சா அந்நியதா கர்த்தவியம் பரிசமாப்பியத்தை இல்லைன்னா நம்ம பண்ண வேண்டியது என்றைக்குமே முடியவே முடியாது. மேலே மேலே ஜன்மா வந்துட்டு இருக்கும், துக்கம் வந்துட்டு இருக்கும். ந கஸ்யஜது இத்திய அபிப்பிராய. சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதேன்னு முன்னாடி சொன்னார். ஏதத்தி ஜன்மசாபல்யம் பிராமணஸ்ய விசேஷத பிராப்பிய இதத் கிருதகிருத்தியோகி த்விஜோ பவதி நான்யதா இதுஜ மாணவம் வச்சனம்.
எதையேதத் பரமார்த்த தத்துவம் மத்த ஸ்ருதவான் அசி. இதை நீ என்கிட்டேருந்தே கேட்டியோ இல்லையோ, அத கிருதார்த்தஸ்துவம் பாரத, கேட்டதுனாலேயே கிருதார்த்தஸ்துவம் பாரதன்ட்டு அர்ஜுனனை ஸ்தோத்திரம் பண்ணி இதை முடிக்கிறார். அந்யத்ர வியாபிருதோஸ்மியம் ததாபி கருடையா மாமபி எத்திர ஆனீய யோஜித ஆயோஜிதானம் நமஸ்காரம் வதாமி. இத சமாபியம். விசிஷ்டாத்வைத மத ரீதியில் 15வது அத்தியாயத்தை பார்க்கலாம். இதனுடைய சங்கிரகம் கீதார்த்த சங்கிரகத்தில் அனுகரிச்சது போல் அச்சின்மிஸ்ராத் விஷுத்தாச்ச சேதனாத் புருஷோத்தமः வியாபனாத் பரணாத் சுவாமியாத் அந்யः பஞ்சதசோதிதः